பிரைஸ் அல்லாட். இயேசு ஏன் தன்னை மனுஷகுமாரன் என்று அழைத்தார் என்பதை பார்க்கலாம். மக்களும் மத தலைவர்களும் அவருடைய சொந்த சீஷர்களும் தவறான எதிர்பார்ப்புகளின் காரணமாக இயேசுவின் பணி என்ன என்பதை புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே 3 வெவ்வேறு முறைகளில் இயேசு தன்னை மனுஷகுமாரன் என்ற பெயரை சொல்லி பயன்படுத்தி மூலமாக தான் யார் என்றும் தன்னுடைய ஊழியம் என்ன என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். முதலாவது, மனுஷகுமாரன் யார் என்றால் அவர் தாழ்மையுள்ள ஊழியக்காரன். மனுஷகுமாரன் தம்முடைய பூமிக்குரிய ஊழியத்தில் சாதாரண பாவிகளின் பாவங்களை மண்டிக்கு வந்த தாழ்மையுள்ள ஊழியக்காரன் என்பதை விளக்குவதற்காக ஒருமுறை பாயில் படுத்திருந்த ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவிடம் சிலர் பேதுருவின் வீட்டில் கொண்டு வந்தாங்க. அப்போது இயேசு இவ்வாறு கூறுகிறாரு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றாரு. இரண்டாவது, மனுஷகுமாரன் யார் என்றால் அவர் பாடுபடுகிற ஊழியக்காரர். அவருடைய பாவனியமான மரணம் உயிர்த்தெழுதலும் அவருடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ளும். ஏனென்றால் மத்தேயு 20:18 இயேசு தம் மரணத்தை குறித்து 3வது முறையாக சீஷர்களுக்கு முன்னறிவித்து, இதோ எருசலேமுக்கு போகிறேன், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர் வேத பாரகத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவளை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார்கள், சிலுவையில் அறையவும் புறஜாதிகளுக்கு ஒப்புக் கொடுக்கவும் படுவார், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றால், இருப்பினும் மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லாமல் வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்பதை விளக்கினார். 3வது, மனுஷகுமாரன் யார் என்றால் மகிமையுள்ள ராஜாவும் நியாயாதிபதியுமாய் இருக்கிறாரு. அவர் பரலோக ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வர திரும்பி வருக போகிறவராக இருக்கிறாரு. ஏனென்றால் காய்பாவின் நியாய சங்கத்திற்கு முன்பாக விசாரணை செய்யப்படும் போது இயேசு கடைசி தடவையாக மனுஷகுமாரன் என்ற பெயரை பயன்படுத்தி அவரே இஸ்ரவேலின் தெய்வீக மெசியா என்பதை தெளிவுபடுத்துகிறார். மத்தேயு 26:63-64 பிரதான ஆசாரியர் இயேசுவை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று சொல்லி எனக்கு கூறுகிறார். அதற்கு இயேசு, நீ சொன்னபடித்தான், அன்றி மனுஷகுமாரன் சர்வ வல்லமையோட வலது பாரத்தில் வீட்டிருப்பதையும் வானத்தின் மேகத்தின் மேல் வருகிறதையும் இது முதல் என்றென்றைக்கு காண்பீர்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். தம்மை யார் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள இயேசு தம்முடைய ஊழியத்தில் காலத்தில் முழுவதும் மனுஷகுமாரன் என்ற பெயரை பயன்படுத்தினார். இறுதியாக காய்பாவின் நியாயசனத்துக்கும் நியாய சங்கத்துக்கும் அடுத்த முறை இயேசுவை பார்க்கும்போது அவர் என்றென்றுக்கும் ஆட்சி செய்யும் நித்திய ராஜாவாக வருவார் என்பதை சொல்லவும் மனுஷகுமாரன் பெயரை பயன்படுத்தினார். ஆமென்.